அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து பள்ளிகள் திறப்பதில் திடீர் மாற்றம் குறித்து முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது. இது குறித்து விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்லையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் கோடை விடுமுறை முடிந்து ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று பள்ளிக் கல்வித்துறை அறிவித்தது. அதே சமயம் கோடை வெயில் வாட்டி வந்ததால் பள்ளிகள் திறப்பு தள்ளி போகலாம் என்று செய்திகளும் வெளியாகின. இது தொடர்பாக முதல்வரிடம் பேசி முடிவெடுக்கப்படும் என்றும் பள்ளிக் கல்வித்துறை அமைச்சரான அன்பில் மகேஷ் பொய்யாமொழி கூறியிருந்தார். இந்த நிலையில்தான் தென்மேற்கு பருவமழை தொடங்கி மழை பெய்து வருவதால் தமிழகத்தில் குளிர்ந்த வானிலையே நிலவுகிறது. இதனால் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி அன்று பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவித்த அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழிகாட்டு நெறிமுறைகளையும் வெளியிட்டிருந்தார். பள்ளிகள் திறக்கப்பட்டதும் மாணவர்களுக்கு பாட புத்தகங்கள் வழங்க தமிழ்நாடு பாடநூல் கழகமும் நடவடிக்கை எடுத்து வந்தது. ஜூன் 3ஆம் தேதி கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தையும் விரிவுபடுத்த அரசும் திட்டமிட்டும் இருந்தது. நகரங்களில் வசிக்கும் பிள்ளைகள் கோடை விடுமுறைக்கு சொந்த ஊர்களுக்கும் வெளியூர்களுக்கும் உறவினர் வீடுகளுக்கும் சென்ற குழந்தைகளும் பெற்றோர்களும் தற்போது சொந்த ஊர்களுக்கு கிளம்பிக் கொண்டிருந்தனர். இந்த நிலையில்தான் நேற்று சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி பரவி வந்தது. அதில் ஜூன் 2ஆம் தேதிக்கு பதில் ஜூன் 9ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படும் என அன்பில் மகேஷ் அறிவித்துள்ளார் என்று அதில் தெரிவிக்கப்பட்டும் இருந்தது. இது மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களின் மத்தியில் குழப்பத்தையும் ஏற்படுத்தியது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு விளக்கமும் அளித்துள்ளது. தமிழ்நாட்டில் பள்ளிகள் ஜூன் 9ஆம் தேதி திறக்கப்பட்டதாக பரவப்படும் வதந்தி என்பதும் தெரிவித்துள்ளனர். இதனால் ஜூன் 2ஆம் தேதியே பள்ளிகள் திறப்பது தற்போது உறுதியாகியும் உள்ளது. அதே சமயம் தமிழகத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமாகியும் வருகிறது. இதன் காரணமாகவும் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும் பெய்து வருகிறது. எனவே ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட்டாலும் ரெட் அலர்ட் விடப்படும் மாவட்டங்களிலும் பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்படலாம் என்று தற்போது தகவலும் வெளியாகியுள்ளது. மேலும் இது போன்ற செய்திகளை அப்டேட்டாக உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.